فقد قال الله تعالى في القرآن الكريم في محكم تنزيل يا أيها الناس قد جاءتكم موعظة من ربكم وشفاء لما في الصدور وهدى ورحمة للمؤمنين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்ணியமான இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் தந்தருள்வானாக. இந்த நாளில் இறைவன் புறத்திலிருந்து இறங்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் பலா முஸ்லீமத்துகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தருள்வானாக. கண்ணியமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா வகையான அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்று முழுமையான நன்மைகளை தந்தருள்வானாக. நாம் தொழுத தொழுகைகளை ஏற்றுக்கொள்வானாக, நோற்ற நோன்புகளை ஒப்புக்கொள்வானாக, செய்த தான தர்மங்களை ஏற்றுக்கொள்வானாக, செய்த ஜக்காத்துகளை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்வானாக. நாம் ஓதிய திருக்குர்ஆன் ஷரீஃபுகள், திக்ருகள் மற்றும் பல வகையான அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்று அதற்கு முழுமையான நன்மைகள் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ரமலானுடைய மாதத்தில் நாம் வணங்கியது போலவே, அல்லாஹ்வுக்கு வழிபட்டு இருந்தது போலவே மற்ற 11 மாதங்களிலும் வணங்கியும் வழிபட்டும் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. கணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈதுல் ஃபித்ருடைய பெருநாளில் ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவா மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷத்தை தேடி சுத்திக்கிட்டே இருக்கும். சந்தோஷத்தை தேடி, மகிழ்ச்சியை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எதுல மகிழ்ச்சி இருக்குதுன்னே தெரியாம சுத்திக்கிட்டே இருக்கிறோம். கடைசியில எதுலதான் மகிழ்ந்தோம்னு தெரியாமலும் செத்து போயிடும். எதுலதான் மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது? குழந்தை பிள்ளைக்கு அழுகும் போது அதுக்கு பால் தான் தேவைப்படும், பிரியாணி தேவைப்படாது. அதுக்கு மகிழ்ச்சி எது? பால் தான். தாய்ப்பால் கிடைச்சா சந்தோஷமா சாப்பிடும், இல்லைன்னா புட்டி பால்னா ரைட். ஒரு 3 வயசு பையன் ஒரு சாக்லேட் கொடுத்தா போதும், பெருசா கொடுத்தா பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு. அதை விட பெரிய ஒரு சந்தோஷம் அன்னைக்கு எதுவுமே இல்லை. ஒரு 5 வயசு 7 வயசு பையன் கேட்கிற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டோம்னா அவனுக்கு மகிழ்ச்சி. ஒரு 10 வயசு பையன் கடையில கொண்டு போய் அவனை விட்டு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம், ஜவுளி கடையில, பொம்மை கடையில விட்டு அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம் பெருநாள் அன்னைக்கு, அவன் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு அதான் அன்னைக்கு மகிழ்ச்சி. பாடுனா பாடுனா விளையாண்டான் சுத்துனான் பெருநாள் அன்னைக்கு, மண்ணுல விளையாண்டான், அதான் அவனுக்கு அன்னைக்கு மகிழ்ச்சி. ஒரு 18 வயசு ஆகி போச்சு, நான் இன்னைக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன், இன்னும் 1 மாசத்துல ஓட்டு இருக்குது, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி அவனுக்கு அன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி. அவனுக்கு 20 வயசு ஆச்சு, அவனை கேட்ட படிப்பு அவனை நம்ம காலேஜில் சேர்த்து விட்டோம், அவனுக்கு அதுல ஒரு மகிழ்ச்சி. 23 வயசு அவன் கேட்ட 2வது டிகிரியை படிக்க வச்சோம். 25 வயசு அவன் காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சோம். 27 வயசு அவன் எதிர்பார்த்த கம்பெனிலேயே வேலை கிடைச்சிருச்சு. எதிர்பார்த்த கம்பெனிலேயே அவனுக்கு வேலை கிடைச்சி போச்சு, நல்ல பெரிய சம்பளம். கல்யாணம் பண்ண ஒரே வருஷத்துல அவனுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதுல பாருங்க, இப்ப வயசு 28 தான் ஆகுது அவனுக்கு. ஒரு ஆம்பளை பிள்ளையோ ஒரு பொம்பளை பிள்ளையோ, அவனுக்கு வயசு இப்பதான் 28 ஆகிருக்குது. பிறந்ததுல இருந்து மகிழ்ச்சிங்கிறது மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு வயசுலயும் மகிழ்ச்சிங்கிறது, சந்தோஷங்கிறது மாறிக்கிட்டே வருது. 28 வயசுக்குள்ள 1000 மகிழ்ச்சிகள் மாறி போச்சு. நினைச்ச ஹோட்டல்ல போய் இன்னைக்கு சாப்பிட்டோம், நாளைக்கு சாப்பிட்டோம், நாளான்னைக்கு சாப்பிட்டோம். எத்தனை நாளைக்கு?
சாப்பிட்றது தான் வாழ்க்கையா? சாப்பிட்றது தான் சந்தோஷமா? அதுதான் நிரந்தரமா? கிடையாது. அப்ப அதுலயும் மகிழ்ச்சி கிடையாது. உடுத்தி பார்த்துட்டோம், பயங்கரமான உடைகள் எல்லாம் உடுத்தி பார்த்தாச்சு, பல நாடுகள்ல இருந்து வரவழைச்சு கலர் கலரா தினம் ஒன்னா போட்டு பார்த்தாச்சு, அதுவும் மகிழ்ச்சி இல்லை. எத்தனையோ பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, ஆடம்பர கார்களை வாங்குறான், ஆடம்பர பங்களாக்களை வாங்குறான், அதுலயே அவனுக்கு ஒரு திருப்தி இல்லை, வேற ஒண்ணு தேடி போறான். ஒரு மனுஷனுக்கு மகிழ்ச்சிங்கிறது இதுலதான் அப்படிங்கிறது நிரந்தர எதுவுமே கிடையாது. இத ஒண்ணுலயே இவனுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருந்து விட்டான் என்று சொல்வதற்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரணம் ஒரு மனிதனிடத்தில் இல்லவே இல்லை. இதுலதான் மகிழ்ச்சி. அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறை திருக்குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, கல் ஜாஅத்துக்கும் மௌஇலத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனத்திலிருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கிறது, திருக்குர்ஆன் வந்திருக்கிறது. வஷிஃபாஉன் லிமா ஃபி சுதூர், உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய நோய்களை கூட அதை அகற்றிடும். உங்களுடைய உள்ளங்கள்ல இருக்கக்கூடிய நோய்களை கூட அதை காலி பண்ணிடும். வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன், அந்த குர்ஆன் உங்களுக்கு நல்ல வழி காட்டுது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்ல வழியை தான் காட்டுது. உங்களுக்குனாக்க முஸ்லிம்களுக்கு, வ ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எந்த சாதியினராக இருந்தாலும் எந்த மதத்தினராக இருந்தாலும் திருக்குர்ஆன் எல்லோருக்கும் ஒரே வழி, நல்வழியை மட்டுமே காட்டுகிறது என்று இந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரா, உனக்கு மகிழ்ச்சின்னு ஒண்ணு இருந்தா குர்ஆனும் குர்ஆன் காட்டுகிற வழிகளும் தான் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தரும். 2 வயசுல தந்தையினுடைய கைகளை பிடித்து கொண்டு போய் பள்ளியாசல்ல தொழுதோம், 3 வயசுலயும் தொழுதோம், 5 வயசுலயும் தொழுதோம், இந்த வயசுலயும் நம்ம பெருநாள் தொழுகை தொழுதுகிட்டு இருக்கோம். தாப்பனார் வராரு, மகனார் வராரு, பேரனும் வராரு, 3 தலைமுறை அப்படியே ஒரே பள்ளியாசல்ல தொழுதுகிட்டு இருக்கோம். இது பிறந்ததுல இருந்து இன்னைய வரலும் மாறல, பிறந்ததுல இருந்து இன்னைய வரலும் மாறல. ஆனா பிறந்ததுல இருந்து மகிழ்ச்சிங்கிறது மாறிக்கிட்டே இருக்குது ஒவ்வொருத்தருக்கும். ஆனா தொழுகையில ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். இன்னைக்கு பெருநாள் தொழுதுட்டு போயிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிச்சு, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய சந்தோஷத்தை இறைவனோடு பகிர்ந்து கொண்டோம். யாரோட? அல்லாஹ்வோட பகிர்ந்துகிட்டோம் நம்முடைய சந்தோஷத்தை. நம்ம மனைவியோட இல்ல, பிள்ளைகளோட இல்ல, தனிப்பட்ட முறையில இல்ல, அல்லாஹ்வோடு பகிர்ந்து கொண்டோம். இது இந்த தொழுகை போன்ற இபாதத்துகள்ல மட்டும்தான் மகிழ்ச்சி இருக்கும். அலா பி திக்ரில்லாஹ் தத்மா இன்னல் குலூப், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவது, நினைத்து கொண்டே இருப்பது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறான். அதுலதான் சந்தோஷம் இருக்குது. இறை வழிபாடுகளில் மட்டுமே நமக்கு சந்தோஷம் இருக்கிறது. ஈராக்ல இருந்து போர் பொருட்கள், வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்கள் பயங்கரமா நிறைய வந்துருந்துச்சு. மதீனாவுக்கு வந்திருந்த சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பொருள்களை எல்லாம் பார்வையிடறதுக்கு அப்படியே போறாங்க. கூட அவருடைய ஒரு துணை அதிகாரியும் வருகிறார். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு துணை அதிகாரி ஒருத்தர் வர்றார். வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஒட்டகங்களையும் குதிரைகளையும் எண்ணிக்கிட்டே வரார். 2 பேரும் எண்ணிக்கிட்டே போறாங்க. ஈரானுடைய ஏவுகணைகள் போல அது பாட்டுக்கு பெரிய குடோனா இருக்குது, கிலோமீட்டர் கணக்கில் நிக்குது. எண்ணிக்கிட்டே வந்த அந்த துணை அதிகாரியால அடைச்சிப்போ என்ன முடியல, இவ்வளவு நிறைய இருக்குது அப்படின்னு விட்டுட்டார். அப்ப அவர் சொல்றாரு, எவ்வளவு அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை கொடுத்திருக்கான் பாத்தீங்களா, எவ்வளவு செல்வங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா என்று அவர் பெருமையா சந்தோஷமா சொல்றார். ஏன்னா இது ஒட்டகம் குதிரை மட்டும்தான் இங்க எண்ணப்படுது. இன்னும் தீனாறு, திரகம், வெள்ளி காசுகள், தங்க காசுகள் இன்னும் எவ்வளவு அங்க மழையா குமிக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்களா அப்படிங்கிறார். சொன்ன உடனே ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குல் பி ஃபல்லில்லாஹ் வ பி ரஹ்மத்திஹி ஃப பிதாலிக ஃபல்யஃப்ரஹு ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வினுடைய அருள், அவனுடைய பேரருள், இதை கொண்டுதான்
மனிதர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆனா சில பேர் தான் மனிதர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வங்களை கொண்டு சந்தோஷம் அடைவார்கள். அல்லாஹ்வுடைய அருள்ங்கிறது குர்ஆனும் இபாதத்துகளும் தான். அதை பார்த்துதான் சில பேர் சந்தோஷம் அடைவான். ஆனா சில பேர் எப்படி சந்தோஷம் அடைவான்? அவன் சேர்த்து வச்சிருக்க பேங்க் பேலன்ஸை பார்த்து, சேர்த்து வச்சிருக்க சொத்துக்களை பார்த்து, ஆடம்பரமா கட்டியிருக்கக்கூடிய பங்களாவை பார்த்து, தன்னுடைய ஆடம்பரமான கார்களை பார்த்து, உடுத்திருக்கக்கூடிய உடைகளை பார்த்து, இப்படி தன்னிடத்தில் இருப்பவைகளை பார்த்து சில பேர் சந்தோஷம் அடைவார்கள். இது சந்தோஷம் அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இபாதத்தினுடைய அளவு எந்த அளவில் உங்களுக்கு கூடி இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு நிரந்தரமான சந்தோஷம் என்பதாக நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக திருக்குர்ஆன்ல இந்த வசனமும் அருளப்பட்டிருக்கிறது, ஹதீஸ்களும் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார். வந்துட்டு சொல்றாரு, யார் சொல்லலாம், என்கிட்ட நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க, வேலைக்காரங்க. சில பேர் அதுல அடிமைகளும் இருக்கிறாங்க, தினக்கூலிகளும் வராங்க. நான் பெரிய வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தினம் ஒரு 10-50 பேர் வேலை செய்யறான். அதுல ஒரு சில பேர் சொல்ற வேலையை செய்ய மாட்டேங்கிறான். எனக்கு கோபம் வருது. சில பொருள்களை முன்ன பின்ன வித்து நஷ்டத்தை ஏற்படுத்திடுறான். சில பொருள்கள் வீணா போயிடுது. சில பொருள் கம்மியான பொருளுக்கு காசுக்கு வித்துறான். சில பொருளை காசு அதிகமா வச்சு வித்துறான். எனக்கு டென்ஷன் ஆயிடுது. நான் டென்ஷன் ஆகி அந்த ஆளுங்களை திட்டிடுறேன். கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகள்லாம் சமயங்கள்ல நான் பேசிடுறேன். நானும் ஒரு மனுஷன் தானே. அவர் சொல்றார், நானும் ஒரு மனுஷன் தானே, எவ்வளவுதான் சகிச்சுக்கிறது இந்த ஆளுங்களை. அப்ப அவர் மீண்டும் சொல்லுகிறார், யார சொல்லலாம், இப்படி நான் நடந்து கொள்வது தப்பா ரைட்டா, சரியா தவறா? அப்ப இன்னும் அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, சில சமயங்கள்ல நான் உச்சகட்டத்துல போய் அவங்களை இழுத்து போட்டு அடின்னு அடிச்சிடுறேன். அவ்வளவு டென்ஷன் படுத்துறான்னு ஒரு சஹாபி சொல்கிறார். நடக்குது இல்ல வீட்டுல, நம்ம வீட்லயே நடக்குது இல்ல, நம்ம பயலுல செய்யறோம்ல, சமயங்கள்ல சமூகம் செஞ்சிடறோம்ல. அப்ப அவரு ரொம்ப வருத்தப்பட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் நல்லா கூர்ந்து கேட்டு இருந்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் நீயும் விசாரிக்கப்படுவாய், அவனும் விசாரிக்கப்படுவான். அவன் என்ன பொருளை கம்மியா வித்தான், எந்த பொருளை அதிகமா வித்தான், எந்த பொருளை முட்டாள்தனமா வச்சிருந்து தேங்கி போய் சும்மா தூக்கி போட வேண்டியதாச்சு, உனக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் இவன் நஷ்டத்தை ஏற்படுத்தினா, பிரச்சனையை உண்டு பண்ணா, அப்படிங்கிற அந்த பாவங்களும் எண்ணி தராசில் வைக்கப்படும். நீ அவனை எப்படி அடிச்ச, எவ்வளவு அடிச்ச, நீ என்னென்ன திட்டுன, நீ என்னென்ன செஞ்ச அவனை, அதுவும் ஒரு தராசில் வைக்கப்படும். ரெண்டும் சமமாவே இருந்துருச்சுன்னா உனக்கும் பிரச்சனை இல்லை, அவனுக்கும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிடலாம். அவனுக்கு நீ செஞ்சது கொஞ்சம் அதிகமா இருந்து அவனும் உனக்கு செஞ்சது கொஞ்சம் கம்மியா இருந்தா நீ தண்டிக்கப்படுவாய். அவனும் உனக்கு அதிகமா செஞ்சிருந்து நீ அவனுக்கு கம்மியா செஞ்சிருந்தாக்க அவனும் தண்டிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். இது எங்க நடக்குமா? மறுமை நாளில் நடக்கும். அந்த சஹாபி சொல்லுகிறார், இந்த வேலைக்கார பயல்ல வச்சு வேலை வாங்குறதை விட இந்த பயல்ல எல்லாத்தையும் உரிமை விட்டு விடுவது நல்லது. என்கிட்ட வேலை செய்யாதீங்கடா, நீங்க செஞ்சவரில் போனஸ் வாங்கிட்டு வெளியே போங்கடா, நான் சொல்லிடுறேன் யார சொல்லலாம். ஏன்னா மறுமைய வரையிலும் வருமாமே, பிரச்சனை எங்க வந்து நிக்குது? ஏதோ இங்க இருக்கிறோம் முடிஞ்சு போச்சுன்னு போகாம, செத்து போனதோட முடிஞ்சு போகாம மறுமை வரையிலும் வருமாமே. இவங்களை நம்மளை வச்சு சமாளிக்க முடியாது, நான் விட்டுறேன், உரிமை விட்டு விடுகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தியம் செய்து விட்டு சென்று அவர் உரிமை விட்டு விட்டார். ஹதீஸ்ல வரும், முஸ்னத் அஹ்மத். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்க செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் கெட்ட செயலும் மறுமை வரையிலும் வரும். ஃபமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமையஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. நீங்க செய்யற சின்ன அமலா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் அதுவும் மறுமையில வரும். நீங்க செய்யற செயல் ஒரு கடுகளவு பெருசா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும், நல்லதோ கெட்டதோ எல்லாம் அல்லாஹ்கிட்ட வந்து சேரும். இது அல்லாஹ் சொல்றான். எல்லாம் எடை போட்டுக்கிட்டே இருக்கிறான் அல்லாஹ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தலைமையில தான் வெற்றி கொள்ளப்பட்டது. அந்த வெற்றி விழாவில் நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்லி அந்த ஊர் ஃபாதரியார்கள்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. போயிட்டு அதுல கலந்துக்கிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறாங்க. வருகிற வழியில அந்த மெயின் ரோடு ஒன்று இருக்குதும், ஊருக்குள்ள போயிட்டு வரக்கூடிய ரோடுகள்லாம் இருக்கும்ல, சில இடங்கள்ல மின் தார்ச்சாலைகள் இருக்கும். அது வாட்டு சரன்னு போய்கிட்டே இருக்கலாம். சில சமயம் என்ன செய்யும், விழுப்புரத்துக்குள்ள உளுந்தூர்பேட்டைக்குள்ளலாம் பஸ் உள்ளுக்கு போயிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி சில ரோடுகளும் இருக்கும். அப்படி மெயின் ரோடுகளே வந்துகிட்டு இருந்த ரசூலுல்லாஹ் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு போன்ற சில அவங்களுடைய தோழர்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க. வரும் வழியில பெருமானார் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் மெயின் ரோட்லயே போயிட்டு இருக்கிறோம், ஊருக்குள்ளேயும் போய் மக்களை பார்த்துட்டு நான் அப்படியே வந்துகிட்டு இருக்கேன், நீங்க இப்படி வாங்க நான் இப்படி போறேன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு ஊருக்குள்ள போனாங்க. ஊருக்குள்ள போகும்போது எதிரில் ஒரு கிழவி ஒண்ணு வந்துச்சு, பாட்டி. அந்த பாட்டியை பார்த்த உடனே பாட்டி கேட்குது, யாருப்பா நீ ஊருக்கு புதுசா இருக்கிற? யாரை பார்த்து? உமர் இல்லாத பார்த்து கேட்குறா, யாருப்பா நீ ஊருக்கு புதுசா இருக்கிற? கேட்பாங்கல்ல கிராமங்கள்லாம், தெரிஞ்சு போயிடுமே, மெட்ராஸா அது, யாருப்பா நீ புதுசா இருக்கிற? நான் ஒரு வேலையா இங்க பலஸ்தீன் வரலும் போனேன், போயிட்டு இப்போ மதீனாக்கு என் சொந்த ஊருக்கு போயிட்டு இருக்கிறேன். அப்படியா, நீ மதீனாவா? உனக்கு உமரை தெரியுமா? அந்த பாட்டி கேட்குது, உனக்கு உமரை தெரியுமா? நல்லா தெரியுமா எனக்கு. அவர் தன்னை உமர்னு காட்டிக்கல, எனக்கு நல்லா தெரியுமே அவரை. அப்படியா, அந்த மனுஷன்லாம் நல்லா இருக்க மாட்டான்ப்பா. அந்த அம்மா சொல்லுது, அந்த மனுஷன் நல்லா இருக்க மாட்டான்ப்பா, சரியில்லைப்பா அவரு. என்ன சொல்றீங்க? அவருடைய ஆட்சியில பாலாரும் தேனாரும் ஒழிவதாக சொல்லுகிறார்களே. இல்லப்பா, நான் இந்த ஊர்ல இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு புள்ள குட்டிங்க ஒன்றும் கிடையாது, எனக்கு வருமானம் இல்லை, ஒரு அரசர் இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா? எனக்கு பிரச்சனையை வந்து எனக்கு அவர் கவனிக்க வேண்டாமா? ஏதாவது வஜீஃபா மாதம் மாதம் ஊதியம் பென்ஷன் கொடுக்க வேண்டாமா? கவர்மெண்ட்ல 1000 ரூபாய் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி கேட்குது, எனக்கு ஒரு ஏதாவது போட வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி கேட்குது. இதம்மா, நீ இங்க இருக்கிற, மதீனா இங்க இருந்து இன்னும் 400-600 கிலோமீட்டருக்கு மேல இருக்குது, அங்க இருக்கிற உமருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்கிறார். அவருக்கு எப்படி தெரியும்? நீ ஏதாவது மனு போட்டிருக்கியா? மனு அதை பார்த்துட்டு அவர் பதில் சொல்லலையா? இல்லை நீ வந்து நேரடியாக ஏதாவது சொல்லியிருக்கிறியா? எதுவுமே செய்யாம அவர் உனக்கு ஒண்ணுமே செய்யலனா? அப்ப அந்த அம்மா அதை விட புத்திசாலித்தனமா மறு கேள்வி கேட்குது. என்ன சொல்லுது? இதெல்லாம் உமருடைய கடமை, நாட்டுல யார் யார் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க வேண்டியது அவருடைய கடமை. தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்யணும். அதுக்கு தானே அவருக்கு பொறுப்புல கொடுத்துருக்குறோம், அதுக்கு தானே அவருக்கு பொறுப்பை கொடுத்துருக்குறோம், ஜனாதிபதிங்கிற பொறுப்பை. அது அவருக்கு முறையாக அவர் நமக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும்ல என்று கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, என்னை விட புத்திசாலிங்க நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? இல்ல நம்ம 2 பேரும் ஒரு டீலுக்கு வருவோம். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நம்ம 2 பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம். என்னன்னா, எனக்கு உமரை நல்லா தெரியும், உமர் ஏதோ உங்களுக்கு கொடுக்காம போயிட்டார், இது நாள் வரையிலும் கொடுக்காததுக்கு நான் உங்களுக்கு மொத்தமா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றேன், உமர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க ஒரு எழுதி கையில் போட்டு கொடுத்து, டீல் ஓகேவா? எவ்வளவு கொடுப்ப? அந்த அம்மா உமர் ரலியல்லாஹு ஜோப்புல அங்கங்க எல்லாத்தையும் ஊட்டி ஊட்டி பரப்பி பார்த்தா 25 தீனார் இருக்கு. பெரிய தொகை. 25 தீனார் அப்படின்னாக்கா இன்னைக்கு 100 கிராம் தங்கம். ஏறத்தாழ இன்னைக்கு என்னாச்சு, 100 கிராம்னாக்க இப்போ 12 பவுன். 12 பவுன்னாக்கா இன்னைக்கு என்னாச்சு, ஏறத்தாழ ஒரு 13-14 லட்சம் ரூபா ரேட். அது 15 லட்சம் ரூபா என்கிட்ட இருக்குது. 5 லட்சம் ரூபா ஹஜரத் உமர் ரலியல்லாஹு கொடுத்துட்டு எழுதி கொள்வதற்கு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பேனா இல்லை, பேப்பர் இல்லை. போன உமர் ரொம்ப நாள் ஆச்சே, ரொம்ப நேரம் ஆச்சே, ஆளை காணமேன்னு சொல்லி அந்த மெயின் ரோட் வழியா போனவங்க எல்லாரும் திரும்ப உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க ஊருக்குள்ள. இங்க பாட்டியும் உமர் ரலியல்லாஹு பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, யா அமீருல் மோமினீன் அப்படின்ட்டாங்க. வந்து அலி ரலியல்லாஹு ஜனாதிபதியே அப்படின்ட்டார். இந்த அம்மா அங்க தூக்கி வர, இங்க யாரா ஜனாதிபதி இருக்கிறா, இங்க ஜனாதிபதி இருக்கிறா? இந்த அம்மா சுத்தி சுத்தி பாக்குது.
இப்ப இவரை தான் பாக்குறான். உமர் இல்லாதவங்களாம் பார்த்துட்டு நீங்க தானே அது அப்படின்னு இந்த அம்மா கையை காட்டுது. நான் தான் அம்மா. உடனே அந்த அம்மா தப்பா பேசிட்டேன், மன்னிச்சுங்க, ஏதோ தவறுதெல்லாம் நடந்து போச்சு, மன்னிச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க என்னை திருத்திட்டீங்க, எனக்கு ஒரு கண்ணை திறந்து விட்டுட்டீங்க என்று சொல்லி, காசெல்லாம் வேண்டாம் எனக்கு, அந்த அம்மா சொல்லுது. இப்ப ஒப்பந்தம் தான் என்று சொல்லி அவங்க வந்த பிறகு பேனா பேப்பர் வாங்கி எழுதி அந்த அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துச்சு. உமர் மேல எந்த குற்றமும் இல்லை, உமர் நீதமாக ஆட்சி செய்கிறார். ஏன்னா உமர்னு தெரியாம தான் அந்த ஒப்பந்தமே ஏற்கனவே முடிவாயிடுச்சு. உமர்னு தெரியாம தான் ஒப்பந்தமா இருக்குது, இப்பதானே உமர்னு தெரியுது. கையெழுத்துலாம் போட்டு வாங்கிட்டு உமர் இல்லத்துக்கு அவங்க சொல்றாங்க, நான் இறந்த பிறகு என்னுடைய ஜனாசாவுக்கு மேல துணியை வச்சு மூடும் போது இந்த லெட்டரையும் வச்சு மூடிடுங்க. சாகும் பொழுது செத்த பிறகு என்ன செய்யணும், இந்த கடிதத்தையும் உள்ளுக்கு வச்சு அப்படி வச்சு உள்ளுக்கு வச்சு மூடிடுங்க, ஜனாசாவோட என்ன அனுப்பி போட்டுருங்க என்று அவர்கள் சொல்கிறார். நீ கவனிக்கணும், உமர் இல்லாதவங்க அவங்க செஞ்ச ஹஜ்ஜி மேல, உம்ரா மேல, அவங்க செஞ்ச அமல் மேல, ஈமான் மேல எதுலையும் நம்பிக்கை இல்லை. இப்ப அவங்களுக்கு எது மேல நம்பிக்கை? முழுசா இந்த கடிதத்தின் மேல. ஒரே ஒருத்தருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் என்னை சொர்க்கத்திற்கு சென்று சேர்த்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை, மறுமை மேல இருந்த ஒரு அச்சம் உமர் இல்லாதவங்க அவங்களுக்கு. எவ்வளவு பெரிய பயம், மறுமையில வெற்றி பெறுவோமா மாட்டோமா. இப்ப இந்த கடிதம் வந்த பிறகு நம்ம வெற்றி பெற்று விடுவோம் என்கிற நம்பிக்கை. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையை பார்த்துட்டு நம்ம ஏமாந்துடக்கூடாது. எதுல மகிழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி தேடி தேடி சாப்பிடுவதிலேயோ உடுத்துவதிலேயோ ஊர் சுற்றுவதிலேயோ மகிழ்ச்சி கிடையாது. உலக நாடுகளை சுற்றி பார்ப்பதில் மகிழ்ச்சி கிடையாது. நம்ம உள்ளூர்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல போய் தொழுகிறதும் குர்ஆன் ஓதுவதும் திக்ருகள் செய்வதும் தான். அது நம்ம தாத்தாவும் செஞ்சாரு, நம்ம பாட்டனும் செஞ்சாரு, நம்ம முப்பாட்டனும் செஞ்சாரு, இன்னைக்கு நம்மளும் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்லை ஒரு 4 ரக்காத்தானே அந்த காலத்துல இருந்து தொழுதுட்டு இருக்கிறோம். நீங்க நாங்க புது பள்ளிவாசல் கட்டியிருக்காங்க, நான் எங்க பள்ளிவாசல் 5 ரக்காத் தொழுவோங்க, தொழுதா கூடுமா? ஃபஜ்ர் 2 ரக்காத்தாங்க நான் தொழுவ மாட்டாங்க, ஃபஜ்ர் 1 ரக்காத்தாங்க தொழுவோம், தொழுதா கூடுமா? இல்ல தொழுதா யாராவது ஏத்துக்குவாங்களா? உடனே பின்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், அஜர்த்து தப்பு பண்ணிட்டார் வந்துருதா? எல்லாமே ஒண்ணுதான். எது ஒண்ணு நிரந்தரமாக இருக்கிறதோ அது மட்டும்தான் சந்தோஷத்தை தரும். எது ஒண்ணு நிரந்தரமாக இருக்குதோ அது மட்டும்தான் சந்தோஷத்தை தரும். எதுவெல்லாம் நிரந்தரமாக இருக்காதோ அது எதுவுமே சந்தோஷத்தை தராது. அப்ப அந்த தொழுகை இபாதத்து மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கக்கூடியது, மற்ற எல்லாமே அழியக்கூடியதுதான். எல்லாமே அழியக்கூடியதுதான். எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கடந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி அமல் செய்தோமோ அது போலவே எதிர்காலங்களிலும் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.